வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ராஜயோக காரக கிரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா குரு ஒரு சுப கிரகம், அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி புதன் ஒரு சுப கிரகம், அது ராஜயோகத்தை கொடுக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய அனலைசிஸில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சுபத்துவம் பாவத்துவம்லாம் கிடையாது. எல்லா கிரகமும் தன்னுடைய வேலையை செய்யும். அது வலுவாக இருந்தால் அதனுடைய வேலையை பெர்ஃபெக்டாக செய்யும். அது மூலிமா யோகத்தை கொடுக்கும். இப்போ ஏன் இதுக்கு ராஜயோக காரக கிரகங்களில் குருவும் புதனும் வரல அப்படின்னா அந்த ரெண்டு கிரகங்களும் அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய கொடுப்பினை இல்லை. அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது திரிகோணம் அப்படின்னா 1, 5, 9 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது. கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10 அப்படின்னு கனெக்ட் பண்ணுறது. இந்த பாவங்களை தான் திரிகோண பாவங்கள், கேந்திர பாவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கிரகம் திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதை தான் நம்ம ராஜயோக காரக கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது திரிகோண பாவங்கள், பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது கேந்திரஸ்தானங்கள். அப்போ ஒரு கிரகம் திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே இருக்காது. அது ரொம்ப ரேராக தான் சிலருக்கு கிடைக்குது, எல்லாருக்குமே கிடைக்காது. உறவு முறை நல்லா இருந்தால் பொருள் இருக்காது, பொருள் நல்லா இருந்தால் உறவு முறை இருக்காது. ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நோய் வரும். இப்படி எல்லா கொடுப்பினையும் தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் ராஜயோக காரக கிரகங்கள். அது ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பினை இருக்குது. அந்த லக்னத்தில் பிறந்தவங்க யோகசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு அறம் பொருள் இன்பம் 3மே கிடைக்கும். அப்படி எப்படி கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் 9ங்கிறது திரிகோண பாவம், 10ங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம். அப்போ திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது சனி பகவான். அப்போ சனி பகவான் தான் ராஜயோக காரக கிரகமாக வருது ரிஷப லக்னத்துக்கு. அப்போ சனி மட்டும் கொஞ்சம் வலுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்துக்கு யாருக்கு சனி ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கோ அது சனி கண்டிப்பாக ராஜயோகத்தை செய்யும். இந்த லக்னத்துக்காரங்களுக்கு அறம் பொருள் இன்பம் 3மே கிடைக்கும் அவங்களுக்கு. அடுத்து செவ்வாய் ஏன் ராஜயோக காரக கிரகம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கடக லக்னத்தை எடுத்துக்கிறோம். கடக லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லக்கூடியது திரிகோணம், 6, 7, 8, 9, 10ன்னு சொல்லக்கூடியது ஒரு கேந்திரம். அப்போ ஒரு திரிகோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் செவ்வாய் கனெக்ட் பண்ணுது. 5 திரிகோணம், 10ங்கிறது கேந்திரம். இந்த ஒரு திரிகோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் செவ்வாய் கனெக்ட் பண்ணுறாரு கடக லக்னத்துக்கு. அப்போ கடக லக்னத்துக்கு செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வலுவாக இருந்தார் அப்படின்னா ராஜயோகத்தை செய்வார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சூட்சுமம். அதாவது அறம் பொருள் இன்பம் எல்லாமே கிடைக்கும். பதவி பொருள் உறவுகள் எல்லாமே கிடைக்கும். அது இந்த கடக லக்னத்துக்கு செவ்வாய் வலுவாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5ஆம் பாவமாக சுக்கிரனுடைய இடமும் 10ஆம் பாவமாக சுக்கிரனுடைய வீடும் வரும். 5ங்கிறது ரிஷபராசி, 6, 7, 8, 9, 10ங்கிறது துலாம் ராசி. அப்போ ஒரு திரிகோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சூழல் மகர லக்னத்துக்கும் இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த சுக்கிரன் கொஞ்சம் வலிமையாக இருக்கோ, இந்த மகர லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் யாருக்கு கொஞ்சம் வலிமையாக இருக்கோ கண்டிப்பாக அவங்க யோகாதிபதிகள் தான். அறம் பொருள் இன்பம் எல்லாமே கிடைக்கும். காசு பணம் வாகனம் வீடு சொந்தம் உறவு எல்லாமே பெர்ஃபெக்டாக கிடைக்கும். பதவியிலேருந்து எல்லாமே. அப்போ இந்த 3 கிரகங்களை தான் ராஜயோக காரக கிரகங்களாக சொல்லப்படுது. குருவோ புதனையோ நம்ம சொல்லலை சுப கிரகங்கிறதுனால. இந்த காலபுருஷ தத்துவப்படியே இந்த கொடுப்பினை அப்படிங்கிறது இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லாமே கிடைக்கக்கூடிய கொடுப்பினை. இப்போ ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா திரிகோணத்தை மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சில கிரகங்களுக்கு கேந்திரத்தை மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. 3 லக்னத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஒன்று ரிஷப லக்னம், இன்னொன்று கடக லக்னம், இன்னொன்று மகர லக்னம். இயற்கையிலே இந்த 3 லக்னங்களுக்கு கொடுப்பினை இருக்குது. அப்போ மகர லக்னத்துக்கு யார் சுக்கிரன் வலிமையாக இருந்தால் மட்டும் போதும், அவங்க ராஜயோகத்தை அனுப்பிப்பாங்க. எல்லாமே கிடைக்கும். சிலருக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. பிறந்ததுலேருந்து எல்லாமே கிடைக்கும். பதவி செல்வம் உறவுகள் காசு நிம்மதி எல்லாமே கிடைக்கும். ஆனால் எல்லாருக்குமே அது கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு சிலருக்கு அது கிடைக்கும். இந்த 3 லக்னங்கள் உள்ள 3 லக்னங்கள் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்து அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட கிரகம் வலிமையாக இருந்தது அப்படின்னா, இந்த ராஜயோக கிரகம் வலிமையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க யோகசாலிகளே அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விஷயத்தை இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஃபஸ்ட்டு டைம் நான் யூடியூப்பில் இந்த சீக்ரெட்டை சொல்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.